தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? தமிழ்நாடு கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: சே. நல்லசாமி, கள ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு கள் இயக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என சொல்லி அவரும் சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கின்றார். இந்த இருவருடைய நோக்கம் என்ன? தமிழகத்தை ஒருங்கிணைப்பதன் நோக்கமும் தமிழகத்தை மீட்போம் என சொல்லுவதில் உள்ள நோக்கமும் என்ன? ஒருவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மற்றொருவர் மீண்டும் முதல்வர் ஆவதற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சரி, கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதே, இருந்த போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லையே, அதற்கு என்ன காரணம்? இதை பற்றி நீங்கள் மக்கள் மத்தியில் விவாதிக்கப் போகின்றீர்களா? கடந்த ஆண்டில் மட்டும் பயன்பாடு இல்லாமல் 63 டிஎம்சி தண்ணீர் கடலில் வடிக்கப்பட்டிருக்கின்றதே, அதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? மேட்டூர் சரபங்கா இணைப்பு திட்டத்தையும், காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தையும், கடலூர் தடுப்பணை திட்டத்தையும், மயிலாடுதுறை தடுப்பணை திட்டத்தையும் நிறைவேற்றி இருந்திருந்தால் கடந்த ஆண்டு ஒரு சொட்டு நீர் கடலுக்கு சென்றிருக்குமா? நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டிருக்குமே. இதை பற்றி நீங்கள் மக்கள் மத்தியில் பேசப் போகின்றீர்களா? நடப்பு ஆண்டில் 2 முறை மேட்டூர் அணை நிரம்பி இன்றும் இன்றைய தேதியில் உபரிநீர் வீணாக கடலில் வடிந்து கொண்டிருக்கின்றதே, இதை பற்றி மக்கள் மத்தியில் பேசப் போகின்றீர்களா? ஆக நீங்கள் எதையோ பேசுகின்றீர்கள், ஆட்சியை பிடிப்பதற்கும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும். இன்று கடைமடைக்கு தண்ணீர் செல்லவில்லை. காவிரியில் வரும் உபரி நீர், கர்நாடகாவிலிருந்து வரும் உபரி நீர் மேட்டூர் அணையை நிரப்பி கடலில் வடிந்து கொண்டிருக்கின்றது. கடைமடை காய்ந்து கொண்டிருக்கின்றது. விளைநிலம் வானம் பார்த்த பூமியாக இருந்திருக்கின்றது. இதற்கான திட்டங்களை நீங்கள் கடந்த காலத்தில் நிறைவேற்றி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? தேவையற்ற இலவசங்களை ஏன் முன்னிறுத்துகின்றீர்கள்? எங்களை ஏன் கையேந்திகளாக்கின்றீர்கள்? எதற்காக எங்களுக்கு இலவசம்? வண்ண தொலைக்காட்சி பொட்டிகள் எதற்காக கொடுத்தீர்கள்? மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி எதற்காக கொடுத்தீர்கள்? அவைகளெல்லாம் இப்போது பயன்பாட்டில் இருக்கின்றனவா? எதற்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம்? எந்த பெண்மணி இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார், போராடினார்கள்? எதற்காக மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய்? யார் கேட்டார்கள்? யார் போராடினார்கள்? இப்படிப்பட்ட திட்டங்களை தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தி இருந்தால் எதிர்காலம் செழிப்பாக இருக்குமே, வரும் தலைமுறை உங்களை வாழ்த்துமே. ஆக ஒரு திட்டமிடலில் நீங்கள் சரியாக இல்லை. திட்டமிடலை பற்றி வள்ளுவர் பதிவு செய்கின்றார்: நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு திட்டம் தீட்டுவதால் விளையும் நன்மை என்ன, தீமை என்ன, இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். இதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கும் இலக்கணமும் ஆகும். நீங்கள் எதற்காக திட்டமிடுகின்றீர்கள்? எங்களுடைய அறியாமையை அறுவடை செய்வதற்கு நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். அதை வாக்காக மாற்றுகின்றீர்கள். நாங்களும் ஏமாந்து போய் உங்களுக்கு வாக்களிக்கின்றோம். நீங்கள் ஆட்சியில் அமர்கின்றீர்கள், அரிதாரம் பூசுகின்றீர்கள், அகப்பட்டதை சுருட்டுகின்றீர்கள், உலக பணக்காரர் பட்டியலில் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்து விடுகின்றீர்கள். இதுதானே உங்களுடைய இலக்கு. உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்களே. எங்களுடைய நிலை என்ன? அறியாமை அல்லவா எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது. கையேந்த வைத்து விட்டீர்களே. அரசன் காலத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து இருந்தோம். அரசன் விளைச்சலில் 6 1 விளைவித்தவர்களிடம்
கையேந்தித்தான் ஆட்சி நடத்தினான். ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியே போகும் வரை நிலவரியை கொண்டுதான் நாட்டை நிர்வகித்து வந்தான். இப்போது நிலவரி வசூலிப்பதே இல்லை. எங்களுக்கு எதற்காக இத்தனை இலவசங்களை கொடுக்கின்றீர்கள்? தேவையற்ற இலவசங்களை ஏன் முன்னிறுத்துகின்றீர்கள்? எங்களுடைய அறியாமையை ஏன் நீங்கள் அறுவடை செய்கின்றீர்கள்? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கின்றேன். மது மூலமாக அரசுக்கு இன்று எவ்வளவு வருவாய் வருகின்றது? 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வருகின்றது. பின்கதவு வழியாக இதே தொகை செல்கின்றது. அது யாருக்கு போகுது? லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. இந்த 50,000 கோடி வருவாய்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய வருவாயில் 27%. இதை வச்சுத்தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறீங்கல்ல, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. அதை நம்பி இந்த டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் என்ன? மொலாசஸ். மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க. பயிர் பண்ண கரும்பு எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலைக்கு கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? சர்க்கரையில் இருந்து பெறக்கூடிய கரும்பிலிருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி சர்க்கரைக்கு மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்க. உபப்பொருள் என்னென்ன கிடைக்குது? கரும்பிலிருந்து மொலாசஸ் கிடைக்குது, பகாஸ் சக்கை, பிரஸ்மட்டு, இந்த மூணும் கிடைக்குதில்ல. இதுக்குண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை. இந்த தொகையையும் விவசாயிகளுக்கு கொடுத்தால்தான் விவசாயம் கட்டுப்படியாகும் என அரசால் நிறைமைக்கப்பட்ட பர்காவா கமிட்டி அரசுக்கு பரிந்துரை பண்ணிச்சல்ல. பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சே. மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தது, காட்சியில் மாற்றம் இல்லையே. ஆக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க. 6500 கோடி ஆண்டுதோறும் இலவச மின்சாரத்துக்காக அரசு செலவு பண்ணுது. இது பலராலும் விமர்சிக்கப்படுது. இப்போது மற்ற துறையில் இருக்கிறவங்க, ஐயா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க ஐயா, அதனால் நாங்கள் வீட்டுக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்துகிறோம், பாருங்கள் வணிக நிறுவனத்துக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு டேரிஃப் பாருங்கள், அதே மாதிரி நாங்கள் தொழிற்சாலைக்கு கூடுதலாக மின் கட்டணம் செலுத்துகிறோம், எங்கள் தலையில் வெடியுது, விவசாயிகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்கல்ல. சரி, எவ்வளவு வருது? 6500 கோடி. இந்த 6500 கோடி வேண்டாம், இலவச மின்சாரம் வேண்டாம், அந்த 50,000 கோடி இங்கே தள்ளுங்க. இப்படி கேட்கக்கூடிய சக்தி விவசாயிகளுக்கு இருக்கா? இல்லை இதை பற்றி ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி வாய் திறந்துருக்காங்களா? இல்லை. ஆக எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறது தான் அரசியல். அதனால தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாங்க சக்தி எல்லாமே கீழ் நோக்கி போயிடுச்சு. பின்கதவு வழியாக ஒரு 50,000 கோடி வரதா சொன்னேன். அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க? தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது, அவங்க எடை போட்டு விடை கண்டு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கொடுத்துட்றாங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என பல கட்சிகள், ஒரு சில கட்சிகளை தவிர கையேந்திடுறாங்க. அதை வச்சு தான் தேர்தலுக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு பகுதியை. மறுபகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க, வாக்காளர்களாகிய எங்களுக்கு, இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகிய எங்களுக்கு வாக்குக்கு பணம் என்ற அடிப்படையில் நாங்கள் தான் கேட்குறோமே, தேர்தல் வந்தால் என் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசி கேட்டு வாங்கிட்டு தான் நாங்கள் குத்துறோம். ஆக அந்த தொகை எங்களுக்கு வருது. இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால யாரும் கல்லை பற்றி வாய் திறக்கிறதில்லை. கல்லுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்கினால் டாஸ்மாக் மது விற்பனை சரியும் என்பது அவங்களுடைய எண்ணம். அதனால் இவ்வளவு தொகை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, குறைஞ்ச தொகை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி நினைக்கின்ற காரணத்தால் தான் கள் விடுதலையை பற்றி எந்த கட்சியும் வாய் திறப்பதில்லை. நாங்கள் அதையெல்லாம் கேட்கல. இன்றைக்கி உலக அளவில் எங்கு கல்லுக்கு தடை இருக்குது? இந்த மாநிலத்தில் இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்குறோம், இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறோம், ஆளுகின்ற முதல்வரை பார்த்து கேட்குறோம். பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதையெல்லவா சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் வைத்திருக்க வேண்டும், வாதத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். இல்லையே. உறுப்பினர்கள் என்ன கேட்டார்கள்? ஒரு சிலர் கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும்,
கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தானே கேட்டார்கள். எதற்காக கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். ஆக தமிழ்நாடு அரசு அநியாயமாக கலப்படத்தை காட்டி இந்த உரிமையை பறித்து கொண்டது. இன்னைக்கு ஒருத்தர் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள்ளறைக்கு தமிழ்நாட்டில் சந்தப்படுத்துகின்றார். அவர் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா எஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பீடு தானே கொண்டிருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இதையல்லவா சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்க வேண்டும், இதையல்லவா ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையில் பேசியிருக்க வேண்டும். மாறாக கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல்லுதான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. பாராளுமன்றத்தில் 39 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்போது பாராளுமன்றத்தில் எதை கையில் வச்சுருந்தாங்க? அரசியலமைப்பு சட்ட பிரதி. அந்த பிரதியினுடைய 37வது ஆர்டிக்கிள் தானே மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை போதைப் பொருளை பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லைன்னா நீங்கள் எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறீங்க? இந்த கேள்விகளில் என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே வள்ளுவர் சொன்னார், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். அதுக்கு மேலே ஒரு படி போய் சொல்றார், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒருமையில் தான் பதிவு பண்ணுறார் வள்ளுவர். உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் வள்ளுவர். வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. எதுக்கு முதலில் குத்துறீங்க? மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகத்தினுடைய தலைவர், அவருடைய மகன் இளவரசர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் இளைஞரணி தலைவர். 2 பேரும் பதிவு பண்ணுறாங்க, கல் ஒரு கொடிய விஷம்னு. நிரூபிங்க, வாங்கிட்டு போங்க 10 கோடி. எதுக்கு முதல் குத்துறீங்க? வாங்க வாரத்துக்கு. தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், ஆற்றல் இருந்தால், வல்லமை இருந்தால் வாங்க வாரத்துக்கு. எதுக்கு முதல் குத்துறீங்க? இன்னொரு தலைவர் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அவர் பதிவு பண்ணுறாரு, கள்ள உணவுன்னு சொல்கிறீங்கல்ல, கள்ள 3 வேளை குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயா, இட்லி உணவு தான், மறுக்க முடியாது. அதை ஆனால் 3 வேளையும் காலையில் மதியம் இரவு 3 வேளையில் இட்லியே திங்க முடியுமா? அட திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம், திருநெல்வேலி அல்வா, அதையே 3 வேளை தின்னணும்னா எப்படி திங்க முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த அடிப்படை புரிதல் இவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன், வன்னியரசு, அவர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளுக்கு தடை நீக்கினா மறுபடியும் இந்த ஜாதிய தொழில் வந்துடும், அவங்க பழையபடி மரமேற போகணும், ஆக ஜாதி வளர்க்குறாங்க. இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய தொழில் என்ன? குலத்தொழில் என்ன? இப்போ குலத்தொழிலாம் பண்ணுறாரு. சரி, திருமாவளவனுடைய குலத்தொழில் என்ன?
வன்னியரசனுடைய குலத்தொழில் என்ன? ரவிக்குமாருடைய குலத்தொழில் என்ன? சண்முகத்தினுடைய குலத்தொழில் என்ன? நீங்கள் எல்லாம் அரசியல் இருக்கீங்களே, ஐயா நீங்கள் குலத்தொழிலுக்கு போங்க, எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு யாராச்சும் கேட்க முடியுமா? என்ன ஒரு புரிதல் இல்லாமல் இப்படி மூடத்தனமான பதில பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்ன? ஒன்றும் புரிதல் இல்லாமல் இருக்காங்களே. அதனால் எங்களை பொறுத்த அளவில் யாராக இருந்தாலும் கள்ளுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வாங்க, வாரத்துக்கு வாங்கிக்கோங்க 10 கோடி, முதுகில் குத்துறதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வர்ற 27ஆம் தேதி திருச்சி சமயபுரத்தில் கள் விடுதலை மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாடு வரும் டிசம்பர் மாதம் இதே திருச்சியில் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நடத்துகிறோம். அந்த மாநாட்டுக்கு முன்னோடியாக இந்த மாநாட்டை இங்கே நடத்துகிறோம். இந்த இரு மாநாடுகளும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த மாநாட்டுக்கு இருக்கும். அதாவது டிசம்பரில் திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நாங்கள் அழைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அவர் வர்றதுக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அழைச்சிட்டு வரோம்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. ஏன் அவர் அழைக்கிறோம்னா, 9 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாங்கும் சக்தி, வாழ்க்கை தரம் இரண்டுமே உயர்ந்திருக்கின்றது. இது பெருமிதமா இல்லையா? அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. கள்ளச்சாராய சாவுக்கு நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை அது ஊக்குவித்ததாக அமையும் என அரசு தரப்பு சொல்லியது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் வள்ளல் போல் வள்ளல் போல் சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வழங்கி இருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது பீகாரில் அந்த அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. இது போக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த மாநாடு டிசம்பரில் நடத்தப்படவிருக்கின்றது. இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த மாநாட்டுக்கு இருக்கும். ஒரு ஐயப்பாடு வரலாம், எப்படி ஒரு கள் விடுதலை வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும்? இந்த ஐயப்பாடு பலருக்கு வரும். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பலருக்கு நினைவில்லாமல் இருக்கலாம், 4 மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்தன. அந்த தேர்தலின் போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது, வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்தது. ஆக வெங்காயத்துக்கே அத்தகைய சக்தி இருக்கும்போது ஏன் கள்ளுக்கு இருக்கக்கூடாது? கட்டாயம் இளைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் முன்னின்று இதை செய்து காட்டுவார்கள், சாதனை படைப்பார்கள். தமிழ்நாட்டில் பொற்காலம் மலரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.